லைஃப்ல எவ்வளவு ஏர்ன் பண்றோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல, அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதா முக்கியம். ஆபீஸ் கொலீக்ஸ் 2 பேர் இருக்காங்க, அஜய் அண்ட் விஜய். அஜயோடைய மந்த்லி salary 1 lakh. அதுல அவர் 50,000 இஎம்ஐ பே பண்றாரு, 30,000 ஹோமோட பேசிக் எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாரு, 10,000 எவ்ரி மந்த் பார்ட்டி அவுட்டிங்னு அதுக்காக ஸ்பெண்ட் பண்றாரு. பேலன்ஸ் 10,000 எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாரு 20 இயர்ஸ்க்கு. வித் 15% அசியூம் ரிட்டர்ன்ஸ்ல அஜய்க்கு 1.3 crores கிடைக்குது. நெக்ஸ்ட் விஜயோட salary 75,000. இவருக்கு 20,000 இஎம்ஐ போகுது, 30,000 பேசிக் ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றாரு, 5,000 அவுட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்றாரு, பேலன்ஸ் 20,000 எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாரு. பிளஸ் அது இல்லாம எவ்ரி இயர் அவரோட salary இன்க்ரீஸ் ஆகும்போது எஸ்ஐபி அமௌண்ட் ஒரு 5% ஸ்டெப் அப் பண்றாரு 25 இயர்ஸ்க்கு. வித் 15% அசியூம் ரிட்டர்ன்ஸ்ல அவர் கையில 3.5 crores இருக்கு. விஜயை விட அஜய் 25,000 salary அதிகமா வாங்கியும் அவரால போதுமான அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. பட் விஜய் ப்ராப்பரா பட்ஜெட் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாரு, அஜயை விட அதிகமாவே ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாரு. நீங்க எவ்வளவு salary வாங்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, வாங்குற salary எப்படி ப்ராப்பரா பட்ஜெட் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறதா முக்கியம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்பரா பிளானிங்கோட இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல ப்ராப்பர்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராப்பர் பினான்சியல் பிளானிங்க நாங்க கொடுக்குறோம்.